விஜய் சிவகார்த்திகேயன் அந்த வார் ஒன்று இதுக்குள்ளே இருக்குது. விஜய் ரசிகர்கள் இந்த படம் பார்க்கவே தகுதியான படம் இல்லைங்கிற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வெறுப்பு என்னன்னா, இந்த 2 படமும் ஒரே நேரத்தில் வந்ததுங்கிறது தான் அவங்களுடைய வெறுப்பு. இந்த படத்தை பார்க்காமலே அடித்து காலி பண்ணணும்னு ஒரு குரூப் வருது. இன்னைக்கு காலையில் கருப்பு சட்டை போட்டுருப்பாருங்க, ஆதவ அர்ஜுனா இவர் எல்லாருமே கருப்பு சட்டையோடு போகிறாங்க. இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்கிறத வார்த்தைகளால் சொல்லாமல் ஏதோ ஒரு அடையாளத்தோடு சொல்கிறதுக்காக தான் உள்ளே போகிறாங்க. திமுக வராமல் யார் வந்தாலும் ஓகே, அதற்காக நாம் அந்த பழியை சுமந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பராசக்தி படம் வந்து தியேட்டரில் ரொம்ப காலியாக இருக்குது, டிக்கெட்டே போகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா இல்லை திட்டமிட்டு மீடியாக்கள் ட்விட்டரில் இது மாதிரியான சோஷியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணுறாங்களா? இல்லை, பிரச்சாரம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட உண்மையும் அதுவாக தான் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்கான்னா இல்லை, சிட்டி பகுதிகளில் நல்லா இருக்குது. இப்போ நகர்ப்புறங்களில் தியேட்டர் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் தள்ளி போகும்பொழுது பல இடங்களில் அதை மக்கள் அதை விரும்பலையா என்னன்னு தெரியல, அல்லது அதை பற்றிய மவுத் டாக் வந்து பெரிய அளவு போய் சேரலையான்னு எனக்கு தெரியல. தமிழின் மிக முக்கியமான படம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதில் பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து விஜய் சிவகார்த்திகேயன் அந்த வார் ஒன்று இதுக்குள்ளே இருக்குது. விஜய் ரசிகர்கள் இந்த படம் பார்க்கவே தகுதியான படம் இல்லைங்கிற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த படத்தினுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒருத்தர் காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இது வந்து விஜய் ரசிகர்கள் இதை வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை ஒரு ஒரு பதிவை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் தியேட்டரில் கூட்டம் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதற்கு கீழே விஜய் ரசிகர்கள் போய் நிறைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு வார் ஒன்று போயிட்டுருக்கு. ஆனாலும் அந்த படம் வந்து ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஒரேடியாக வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, கூட்டமே இல்லை, டிசாஸ்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் நாட்கள் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த படம் குறித்து வெளியில் வந்து பேசுகிறவங்க ரொம்ப பிரமிச்சு தான் பேசுகிறாங்க. அது ஒரு வேளை தாய்மார்கள் மத்தியில் போய் பரவி அவங்கெல்லாம் உள்ளே வந்து பார்க்க ஆரம்பித்தா ஒரு வேளை ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக கூட அமையலாம். பட் இது வரைக்கும் நீங்கள் சொன்னது தான். பொதுவாகவே வந்து நான் ஒரு அஜித் ஃபேனாக இருக்கணும் போது ஒரு விஜய் ஃபேனை படம் பார்க்க ஒரு முன்மதிப்பீடோடு போய் பார்க்குறதுனால அப்படி ஒரு இதாக இல்லை சுதந்திரமாக பார்க்கும்போது உண்மையிலே படம் நல்லா தான் இருக்கா? இல்லை, எல்லாத்தையும் தாண்டி படம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்ததுன்னா இந்த நெகட்டிவ் இது வந்து எதுவுமே எடுபடாது. நீங்கள் என்ன தான் வந்து அஜித் படம் குறித்து விஜய் ரசிகர்களோ விஜய் படம் குறித்து அஜித் ரசிகர்களோ ஒரு எதிர்மறையான கருத்தை ஏற்படுத்தினா கூட படம் நல்லா இருந்தால் ஓடிட்டு தானே இருக்குது. படம் நல்லா இல்லாத பட்சத்தில் தான் அது ஃப்ளாப் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த படம் என்னவா இருக்குன்னா கொஞ்சம் நம்ம ஒரு குறைவான பார்வை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரேடியாக 100% இந்த படம் சூப்பர், ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைக்கதைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. பட் ஒரேடியாக இந்த படத்தை வெறுக்கக்கூடிய படமானா கிடையாது. இல்லை, விஜய் ஃபேன்ஸ் இப்போது விஜய்க்கு எதிராக எந்த கருத்து சொன்னாலையும் அது ரொம்ப ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஏன்னா தியேட்டர் திரையரங்குகளே படம் பார்க்கும்போது டிவிக்கேன்னு சொல்கிறது, வெளியே வந்து டிவிக்கேன்னு சொல்கிறது. இப்போ முன்னே பார்த்தீங்கன்னா அஜித்தே கடவுளேன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது பார்க்குறேன். இது இந்த ஜென்சி கிட்ட ஒரு போக்காவே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இந்த தலைமுறை நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியா உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்குன்னு நிறையா வந்து அவங்கள சுற்றி வந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில் நம்ம கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனுடைய வடிவம் தான் நீங்கள் சொல்கிறது. எல்லா இடங்கள்லையும் டிவிக்கேன்னு கத்துறது அதனுடைய இன்னொரு வெர்ஷன் தான். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. ஏன்னா அவனாக யோசித்து அவனாக மாறினா தான் உண்டு. யார் அட்வைஸையும் கேட்க மாட்டான், அப்படி ஒரு பருவம் அது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம பெரிய குறையாக எடுத்துக்க முடியாது. ஆனால் எல்லாத்தையும் அடக்கிற அளவுக்கு ஒரு படம் வருதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் உங்களை அறியாமல் அப்படியே வந்து ஒரு கட்டத்தில் அமைதியே இந்த படத்தோடு கரைஞ்சி போகிற படங்கள்லாம் வருது. இப்போ சிறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் எந்த கலாட்டாவும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு கலாட்டா பண்ணுகிற மனப்பான்மையோடு உள்ளே போய் உட்காந்தா கூட அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் அந்த படத்துக்குள்ளே மூழ்கிடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட படங்களுக்கு முன்னால் இதெல்லாம் நிற்காதுன்னு வச்சுங்களேன். பட் இந்த படம் அப்படிப்பட்ட படமாக இல்லை. அது அரசியல் வட்டாரங்களில் இது பயங்கர தமிழ் ஆர்வலர்களாக இருக்கட்டும், தமிழ் பேச்சாளராக இருக்கட்டும், பயங்கர இது வந்து அவங்களோட நினைவுகளை வந்து பகிர்ந்தளிக்கிறதா இருக்கட்டும், மிடில் ஏஜில் இருக்கிறவங்கலாம் கொண்டாடுற ஒரு போக்கும் பார்க்குற மாதிரி இருக்கு. கட்டாயமாங்க. உள்ளபடியே நான் தான் சொல்கிறேனே, அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு விஷயத்தை கடத்தின விதத்தில் சுதா கொங்கரா வந்து கிரேட்டு.
இப்படி ஒரு கதையை அவங்க எடுத்துருக்க வேண்டாமே, ஏன் எடுக்கிறாங்க? இன்னொரு தலைமுறை இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எடுக்கிறாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய செலவு பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து செலவை கொட்டியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கும் பொழுது இவங்க அதை போய் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வரணும். ஆனால் நடுத்தர வர்க்கம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஏஜ் மிடில் ஏஜ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக அந்த படத்தோட நாட்டை பிடிச்சிடுறாங்க. ஆஹா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா, என்னுடைய முந்தைய தலைமுறை மொழிக்காக இவ்வளோ போராடி இருக்காங்கிறதெல்லாம் அவங்க கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. எனக்கே கூட பல இடங்களில் வந்து ராஜேந்திரன் பேர் வச்சது, பச்சை பாஸ்கல், இது மாதிரி வலைதளங்களில் தொடர்ச்சி எழுதும் போது எனக்கு அறியாத சில விஷயங்கள் கூட அவங்க பகிர்ந்த நினைவுகள்லாம் பிரமிப்பாக இருக்குது. படத்தை தாண்டி இந்த விவாதங்கள் ரொம்ப இன்னும் நெருக்கமாகவும் அதை அந்த விஷயத்தை போய் படிக்கணும், தேடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை கூட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இப்படி ஒரு பக்கம் பிரச்சாரம் போகும்போது அதை டைல்யூட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல? இல்லை, நீங்கள் இப்போது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பார்வை இன்றைக்கி இல்லை. மொழி குறித்த பார்வை வந்து இல்லை. அன்னைக்கு வந்து மொழி மீது ஒரு பெரிய வெறி ஆர்வம்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மெல்ல மெல்ல குறைஞ்சி போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இன்னும் 10 மொழி நான் கற்றுக்கிட்டா என்ன, எனக்கு அது நல்லது தானே. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க ரொம்ப ஈஸியாக போயிட்டு வர்ற சூழ்நிலை வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனாருன்னா அந்த வீட்டையே பிரமிப்பாக பார்க்குற நிலைமை இருந்துச்சு. கிராமத்தில் ஒருத்தர் போவார், அந்த வீட்டையே வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பாங்க, இந்த வீட்டிலேருந்து தான் அந்த ஊரில் இருக்கார் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. மொழிங்கிறது இன்னும் நீங்கள் 10 மொழி கண்டுபிடிச்சா கூட நான் கற்றுக்கிறேங்கிற நிலைமையில் இன்றைக்கி இருக்கான். அவன் இந்த இந்திய எதிர்ப்புங்கிறத வந்து தள்ளி நின்று பார்க்குறான். ஏன் இவ்வளோ சண்டை போடுறாங்க, இதுக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்குற தலைமுறை வந்துருச்சு. ஸோ இதுகிட்ட போய் இந்த இம்பேக்டெல்லாம் சொன்னால் புரிய மாட்டேங்குது. இது ஒரு வகையில் நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்மளை கேட்காமலே உள்ளே வந்துருச்சு. ஹிந்தி வந்து ஒரு காலத்தில் திணிக்கும் பொழுது ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் திணிச்சா கூட அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்ட்டு போகிற தலைமுறை வந்துருச்சு. இன்னொன்று கூகுள், நீங்கள் என்ன மொழி கொடுத்தாலும் அதை அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. வெளிநாடுகளுக்கு நம்ம போகிறோம், நாம் ஃபோனில் பேசிவிட்டு அவன்கிட்ட காட்டினா அது டிரான்ஸ்லேட் பண்ணி அவன் மொழியில் பேசுது. கிட்டத்தட்ட அது ஒரு எத்தனையோ மொழிகள் அது மாதிரி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த மொழி பிரச்சனைங்கிறது இங்கே இல்லை. இதுதான் நம்முடைய தாய். இதுக்கு நமக்கு வந்து நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே இந்த மொழி தான் அப்படின்லாம் இவங்க உணரலை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, போதும் அன்றைய வாழ்க்கை வாழ்வதற்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அது வந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ கஷ்டம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக கூட இந்த படத்துக்கு அவ்வளோ தூரம் ஒரு வரவேற்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 2K கிட்ஸ் மத்தியில் 2K டிவிகேன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை அப்படி சிதைக்குமா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, டிவிக்கேன்னு அவங்க எவ்வளோ நேரம் கற்றுவான், உள்ளே வருவான், ஒரு 10 நிமிஷம் கற்றுவான், அதுக்கப்புறம் அடங்கி போய் படம் பார்க்க ஆரம்பிச்சுவான். அவங்களுடைய வெறுப்பு என்னென்னா, இந்த 2 படமும் ஒரே நேரத்தில் வந்ததுங்கிறது தான் அவங்களுடைய வெறுப்பு. அப்போ இந்த படத்தை பார்க்காமலே அடித்து காலி பண்ணணும்னு ஒரு குரூப் வருது. அது என்ன பண்ணுதுன்னா, பழைய படங்களுடைய ரிவ்யூஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ப்ளூ சட்டை மாறன் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்பார், பேரே இருக்காது, அதை முன்னையும் கட் பண்ணி கரெக்டாக பராசக்தின்னு ஒரு லோகோவை போட்டு கொண்டு வந்து அதை போட்டுடுறேன். அவரும் ஒரே சட்டையை போட்டு வராரா, அப்போ வந்து இது புது வீடியோவா பழைய வீடியோவான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஓஹோ, பராசக்தி தான் இப்படி இருக்குது போல இருக்குன்னு பல பேர் வந்து அதை ஷேர் பண்ணுறான். இல்லை, சமீப காலங்களில் சூர்யாவை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி பழைய கிளிப்பை போட்டு இந்த படத்துக்கான ரிவ்யூ முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடியே போட்டுறது, ஆமாம் 2 நாளைக்கு முன்னாடியே போடுறது, இதெல்லாம் எப்படி பார்க்குறேன்? அதெல்லாம் ரொம்ப அநாகரிகமாக இருக்கு. ஆனால் அப்படி ஒரு தவறை செய்வதற்கு யாருமே கூசுகிற மாதிரியே தெரியல. இப்போ நீங்கள் பாசிட்டிவாகவே ரிவ்யூ போடுறீங்க. இப்போ காலையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த பேரே சொல்லாமல் உள்ள அந்த இதெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக வச்சு, இந்த FDFSன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் ஏதோ ஒரு படத்துக்கு சொன்ன ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து இதில் போட்டு புது படத்து டைட்டில் வச்சிடுறான். அப்போ இது அவனுக்கு கூச்ச உணர்வே இல்லை. இப்படி ஒரு கேவலத்தை நம்ம செய்கிறோமே, இது இந்த பொய்யை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறமேங்கிற உணர்வே அவனுக்கு கிடையாது. அது 1 லட்சம் ஓடுதா, அதன் மூலம் ஏதாவது வருதாங்கிற நோக்கத்தோடு தான் அது செய்கிறாங்க. இது மாறவே மாறாது போல இருக்குது. நல்ல சினிமாவை சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க நல்லா ரிசீவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? தமிழ் சூழலில் நல்ல படத்தை ரிசீவ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்கு வரும், ஒரு கட்டத்தில் அப்படி சல்லடையில் சலித்த மாதிரி அப்படி இந்த கல்லெல்லாம் வெளியில் போய் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அது வந்துடும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். இப்போ பராசக்தி மாதிரி படங்களுக்கு நிச்சயமாக அந்த அவகாசம் இருக்குது. ஏன்னா இதுவே ஒரு சின்ன படமாக இருக்குது அப்படின்னா தியேட்டரில் 1 வாரத்துக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க, இந்த டாக்கு போய் சேர்ற வரைக்கும்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி படங்கள்லாம் ஆளே இல்லைன்னா கூட தியேட்டர் வச்சுருப்பாங்க, படத்தை வச்சுருப்பாங்க, அது ஓடிக்கிட்டு இருக்கும். 1 வாரம் கழித்து என்னமோ ஒரு நல்ல படம் வந்திருக்காமே வருவோமேனு ஒரு கூட்டம் உள்ளே வரும். அது எப்படி இப்போ பல்கி பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் எப்படி விமர்சனம் இருந்தாலும் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் க்ரௌடாக இருக்கும்ல, ஆனால் இல்லைன்றது எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்து தீபாவளி பொங்கலுக்கு சட்டை எடுப்போம், இப்போ அப்படி கிடையாது.
இப்போ எல்லா நாட்கள்லையும் நமக்கு தேவைப்பட்டால் என்ன அதெல்லாம் வாங்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டா இப்போ தீபாவளி பொங்கல்ங்கிறது நமக்கு ஸ்பெஷலாக இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் படங்களும் வாரம் நிறைய படங்கள் வருது, ஓடிடியில் நிறைய படங்கள் வருது. அவன் நினச்ச ஹீரோவோட படம் வந்து வரும்பொழுது அவனுக்கு அது தீபாவளி பொங்கலாக தெரியுது. மற்றபடி இந்த தியேட்டரில் போய் படம் பார்க்குறதே வந்து ஒரு பெரிய பரவசமாக இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு தானே. ஸோ அப்படி தான் இந்த ஃபெஸ்டிவல் மூடையை நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை சார், ஒரு நல்ல பெரிய பிக் மாஸ் ஹீரோட படம் ஒன்று வருது, அப்படி வரும்போது கூட எந்த படமும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா நடக்குதா? இல்லை, அப்படி வந்து உருவாக்குனது யாருன்னா அந்த தியேட்டருக்காரங்க தான். முன்னெல்லாம் வந்து 5 படம் ரிலீஸ் ஆகும். ஒரு பொங்கல்னா 5 படம், 5ம் பெரிய படங்களாக இருக்கும். ஒரு 50 தியேட்டர் போடுவாங்க, அல்லது 60 தியேட்டர் போடுவாங்க. எல்லாருக்கும் சரிசமமாக தியேட்டரை பிரித்து கொடுத்துட்டு அந்த படங்கள் நல்ல படங்களாக இருக்கிற பட்சத்தில் 50 நாள் 100 நாள் ஓடும். சாதாரண ஒன்றும் இல்லாத படமே 10 நாள் 15 நாள் ஓடும். ஸோ ஆனால் அதை வந்து எப்போ மாற்றினாங்க அப்படின்னா, இந்த திருட்டு விசிடி வந்தது இல்லை, அந்த இது என்னது ஆன்லைனில் ஒரு ஒரு வெப்சைட் ரொம்ப ஃபேமஸ் வந்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, படம் தியேட்டருக்கு வந்தால் உடனே திருட்டு விசிடி போட்டுறான், திருட்டு பிரிண்ட் வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1000 தியேட்டர் இருக்குன்னா 1000 தியேட்டர்லையும் ஒரே படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். 50 நாள் ஓடி எடுக்கிற பணத்தை நம்ம 3 நாளில் எடுப்போம் அப்படின்னு நினச்சி வந்து ஒரு 1000 தியேட்டரில் போட ஆரம்பித்தாங்க. அதுவே வழக்கமாக இன்றைக்கி மாறிடுச்சு. அப்போ என்னென்னா, ஒரு பெரிய ஹீரோ படம் வரும்பொழுது இன்னொரு பெரிய ஹீரோ படம் வர்றதை தியேட்டருக்காரங்களே விரும்புறதில்ல. சார் நம்ம ஒரு போட்ட அன்றைக்கே காசு எடுத்துடணும் சார், 3 நாளில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துடணும், அப்போ எதுக்கு இன்னொரு படத்தை கொண்டு வரீங்கன்னு அவங்களே கேட்குறாங்க. ஒரு ஜனநாயக பண்பு இல்லை. ஜனநாயக பண்பு இல்லை, அதுதான் சரியான வார்த்தை. அந்த மாதிரி போக்கள் தான் இருக்குது. ஆனால் எல்லாமே வியாபாரம் தானேங்க. அது ஆடியன்ஸுக்கும் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி ஒரு படத்தை எதிர்க்க வேண்டிய சூழல், முன்மதிப்போடு எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்குல்ல. ஆமாம், முன்னெல்லாம் ரிலீஸ் சென்டர்னு மாவட்டங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். ஒரு தஞ்சாவூர் மாவட்டம், ஒரு நாகப்பட்டினம் மாவட்டம்னா ஒரு பெரிய தியேட்டரில் அதுதான் ரிலீஸ் தியேட்டர். சின்ன தியேட்டருக்கெல்லாம் படம் வரவே வராது. அதுக்கப்புறம் ஷிஃப்டிங்னு சின்ன தியேட்டருக்கு வரும். இன்றைக்கி நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு சின்ன தியேட்டருக்குன்னா அது ரிலீஸ் சென்டராக மாறிடுச்சு. அப்போ அவனுக்கு படமும் ஈஸியாக கிடைக்கிது, இவங்களுக்கும் ஈஸியாக கலெக்ஷன் ஆயிடுது. அப்போது ஒரே நாளில் வந்து எல்லா பெரிய தியேட்டரில் மொத்தத்தையும் கொண்டு வந்து இறக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. அது ஒரு தவறான விஷயமாக தான் இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, சிபிஐ என்கொயரி விஜய்க்கு வந்து பயங்கரமான கெடுக்குப்பிடி கேள்வி கேட்க போகிறதா ஊடகங்கள் வந்து இப்போ வந்து பல இடத்துல ஒரு லைவாக போட்டுட்ருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நாளில் காலையில் ஒரு 12 மணிக்கு விசாரணை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் போகும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தேவைப்பட்டால் நாளைக்கு மீண்டும் அவரை அழைக்கலாங்கிற முடிவில் தான் இருக்காங்க போல இருக்குது. 4 அதிகாரிகள், ஆக்சுவலாக 2 பேர் குறிப்பெடுக்கிறாங்க, 2 பேர் கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து ஒரு 80 கேள்விகள் அவர்கிட்ட வைக்கப்படுவதாகவும், அதில் அவர் சொல்கிற பதில்கள் எப்படி இருக்குது, ஏற்கனவே விசாரிக்கப்பட்டவர்கள் சொன்னதும் இதுவும் ஒத்து போகுதா அப்படின்லாம் பார்க்குறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கூட்டணி விஷயமாக பேசுகிறாங்க அவர்கிட்ட, மறைமுகமாக ஒரு அழுத்தம் வந்து அவருக்கு தரப்படுது. நீ பிஜேபியில் சேரலைன்னா, அந்த கூட்டணியில் வந்து இணையலைன்னா உனக்கு நாங்கள் இவ்வளோ டார்ச்சர் கொடுப்போங்கிற மாதிரி தான் அது தெரியுது. இப்போ பாருங்கள், இவர் ஜெகதீஷ் விஜயனுடைய மேனேஜர், அவர் வந்து அங்கே டெல்லியில் யாரோ முக்கியமான ஒருத்தட்ட இந்த சார் வராரு, நீங்கள் கொஞ்சம் கூட இருந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும்லாம் பேசியிருக்காரு. சரி ஓகே வர நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் ஒரு ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த நபரே டெல்லியில் இல்லையா, போய் இறங்கி இவங்க ஃபோன் பண்ணால் நான் ஊர்லேயே இல்லை, வேற ஒரு முக்கியமான வேலையாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் ஒன்று இருக்குது. இது எதை நோக்கி போகும்னே தெரியல, இது பாசிட்டிவாக போகுமா நெகட்டிவாக போகுமா, அவர் அப்படியே உட்கார வச்சுருவாங்களா, இந்த மாதிரி ஒரு பல குழப்பங்களுக்கு நடுவில் தான் இந்த விசாரணையை அவரே எதிர்கொள்கிறார். இன்றைக்கி காலையில் கருப்பு சட்டை போட்டுருப்பாருங்க, ஆதவ அர்ஜுனா, இவர் எல்லாருமே கருப்பு சட்டையோடு போகிறாங்க. அப்போ இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்கிறத வார்த்தைகளால் சொல்லாமல் ஏதோ ஒரு அடையாளத்தோடு சொல்கிறதுக்காக தான் உள்ளே போகிறாங்க. அங்கே அவரை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எப்படி வேணாலும் சிபிஐ அணுகும். சேம் டைம் ஜனநாயகன்னு ஒரு பக்கம் நெருக்கடி, மொத்த இந்த சிபிஐ ஒரு பக்கம் விசாரணை. அதே சமயம் இப்போ நேற்று வந்து வாகனத்தை வந்து 8 மணி நேரம் செக் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இதை எப்படி பார்க்குறீங்க? இது ப்ரொசீஜருங்க, இந்த வாகனத்தை செக் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ப்ரொசீஜர். ஜனநாயகனோட சேர்த்து இப்போ பார்க்கும்போது அது ஒரு அரசியல் காரணங்களாக தெரியுதுல்ல. ஜனநாயகனுக்கு கட்டாயமாக அரசியல் காரணம் இருக்குது. ஜனநாயகனுக்கும் சரி, இந்த சிபிஐ விசாரணைக்கும் சரி, அதுக்கெல்லாம் ஒரு அரசியல் காரணம் இருக்குது. இன்னொன்று எவ்வளோ படங்கள் இங்கே சர்ச்சைக்குரிய படங்கள் வந்திருக்கு, ஒரு பெரிய பிரச்சனை ஆகும், சென்சாரில் கட் பண்ணுவாங்க,
நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்ல ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தூரம் கெடுபிடியாக சென்சார் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏதோ அண்ணன் தம்பி தகராறு மாதிரி சட்டையை பிடிச்சி சண்டை போடுற மாதிரி இந்த சென்சார் அமைப்பு வந்து இந்த படத்தை ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் ஒரு தீர்ப்பு சொன்னால் நாங்கள் உடனே அப்பீலுக்கு போவோம் அப்படின்னு அவங்க நிற்கிறதெல்லாம் என்ன மனநிலைன்னு நமக்கு புரியல. அப்போ எங்கிருந்தோ ஏதோ ஒரு அழுத்தம் அது பின்னால் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ நாலாபுரமும் அவருக்கு நெருக்கடி கொடுக்கும் பொழுது அவங்க நினச்சதை அவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இந்த நெருக்கடி வருது. பட் அவங்க நினச்சதை அவர் பண்ணுறாரா என்னான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா விஜயை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உறுதியான நபர் தான் அவர். நாம் பார்த்த வரைக்கும் அவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு டைலாக் வச்சார்ல, கிட்டத்தட்ட அது உண்மைதான். அதில் வந்து அவர் ரொம்ப பிடிவாதமான அந்த நெருக்கடிக்கு பின்னாடி திமுக ஏதாச்சும் இருக்குது அப்படின்ற திமுகவுக்கு அவருக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? இப்போ பிஜேபி அவருக்கு நெருக்கடி கொடுக்குறதுங்கிறது தான் உலகத்துக்கே தெரியுதே. ஆனால் ஆடியன்ஸ் மத்தியிலையோ தாவேக தொண்டர்கள் மத்தியிலையோ திமுக ஒரு காரணன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் உருவாயிருக்குல்ல, அது எந்த மாதிரியான வடிவம்? இவர் வந்து என்னுடைய ஒரே எதிரி திமுகன்னு என்ன அடிக்கிறார்ல. ஸோ அதன் காரணமாக எல்லாத்துக்கும் அவங்க திமுகவை சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது ஒரு ஆரோக்கியமான அரசியலை பார்க்குறீங்களா? இல்லை, புரியாதவர்கள் பேசுவாங்கல்ல. இப்போ உங்கள் கட்சியில் வந்து அரசியல் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து புகட்டப்பட்டது அதுதான், திமுக தான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்குது. அப்போ இந்த விசாரணையும் கூட அவங்க வந்து திமுக தான் நினைக்கிறாங்க. சென்சார் போர்டு கொடுக்குற அழுத்தத்தை கூட அவங்க திமுக தான் நினைக்கிறாங்க. அதுக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இல்லையே, அது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. அதே சமயம் நிறைய பிரபலங்கள் கருத்து தெரிவிச்சிட்டாங்க, ஆனால் விஜய் சார் மட்டும் கருத்து தெரிவிக்கல அப்படின்ற ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக அவர் பேசணும். அவர் பேசாமல் இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சோகமான விஷயந்தான். இப்போ பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்காக இவ்வளோ பேர் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் ஏன் உங்களுக்காக பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று வந்து இந்த படத்தில் என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல அவங்க மக்களுக்கு சொல்லணும். என்னன்னே தெரியாமல் எல்லாம் குழம்பு போயிருக்காங்க. உள்ளபடியே படத்தில் என்ன இருக்குது, மதத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது இருக்கா, அல்லது வன்முறை அதிகமாக இருக்கா, அல்லது என்ன காரணத்துக்காக இந்த படத்தை சென்சாரில் தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்லது ஏதோ தள்ளி போட நினைக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை அவங்க சொல்லணும். வரிக்கு வரி சொல்ல வேணாம், காட்சிக்கு காட்சியெல்லாம் விளக்க வேணாம். சென்சார் எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்குது, குற்றச்சாட்டை வைக்கிற அளவுக்கு படத்தில் ஒன்றும் பெரிய டென்ஷனான காட்சிகள் எதுவும் இல்லை, இதை நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு என்னவோ நடக்குதுங்கிற மாதிரி ஒன்று அவங்க சொல்லிட்டாங்கன்னாலே ஓரளவுக்கு அவருடைய ரசிகர்கள் ஆசுவாசப்படுவார்கள். பட் அவரே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப புதுராக இருக்குது. இப்போ கடைசியாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வந்திருக்கு. என்னென்னா, விஜயினுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க சொல்லி கேட்டிருக்காங்க போல இருக்குது. வேறு வழி இல்லை. இப்போ அவர் வந்து அடிக்கடி வெளிநாடு போகிறவர். அவர் இப்போ பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கட்சியில் எப்படி எந்த மாதிரி அப்ரோச் இருக்கும்? ஏன்னா இப்படி ஒரு பக்கம் சிபிஐ நெருக்கடி கொடுக்குறாங்க, கெடுக்குப்படியான கேள்வியெல்லாம் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து கட்சியில் எந்த மாதிரியான அடுத்த ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி எடுக்கும்? ஏன்னா சில பேர் பொதுமக்களே வந்து அச்சப்படுறாங்க, ஓ விஜய் படுத்துறாங்க அந்த மனுஷனை ஏண்டா அப்படின்ற மாதிரி மக்கள் மாதிரி ஒரு பரிதப்பியோட கோபத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு வகையில் அவருக்கு அரசியல் ரீதியாக அது வந்து ப்ளஸ் தான். ஏன்னா அனுதாபங்கள் வந்து அவர் மேலே கூடிக்கிட்டே இருக்குது. இவன் பாஸ்போர்ட்டை அவர் ஒப்படைச்சார் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் அனுதாபம் கூடும். அடுத்தடுத்து கைது நடவடிக்கை கூட செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அது தெரியும். கைது நடவடிக்கை எடுத்தால் பிஜேபிக்கு தெரியும்ல, நம்ம கைது பண்ணால் எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு செல்வாக்கு தான் ஆகும். ஏன்னா இவங்க நோக்கம் வந்து அலைன்ஸ்க்கு வரணுன்றது தான். அப்படி கைது பண்ணால் இல்லை, எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த முறை திமுக வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு எதிராக ஒரு ஆக்ஷன் எடுக்கும் பொழுது அவருடைய சிம்பத்தி ஓட்டுகள் அதிகரிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த முறை வந்து திமுக வராமல் யார் வந்தாலும் ஓகே, அதற்காக நாம் அந்த பழியை சுமந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? எல்லாமே அரசியல் தானே. இன்னொன்று வந்து பிஜேபியை பொறுத்தளவுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே இல்லை. அவங்க இந்த முறை அவங்க ஜெயிக்க போகிறதும் கிடையாது. அப்போ அவங்களுடைய இலக்கு வந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தான். அதனால் சரி, இந்த முறை விஜய் வரட்டும், அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம். அதற்கு நாம் என்னெல்லாம் செஞ்சால் அவர் மீது ஒரு பரிதாபம் வரும், ஒரு ஓட்டு அதிகமாகும், அதுக்காக ஒரு வேலையை செய்யலான்னு கூட நினைக்கலாம் இல்லையா? அதை விஜய் மீது சவாரி செய்து வெறுப்பு, திமுக மீது வெறுப்பை உருவாக்கலான்ற மாதிரி. அதுதான். இப்போ விஜய்க்கு நீங்கள் தொல்லை கொடுக்க மக்களுக்கு வந்து விஜய் மீது ஒரு அனுதாபம் வரும் இல்லையா? ஏதோ ஒரு வகையில் விஜயோடு கூட்டணி வைப்பதுங்கிறது இந்த முறை நடக்கலைன்னா கூட அடுத்த முறை வச்சுக்கலாம். இப்போதைக்கு அவரை தயார் பண்ணி கொண்டு வருவோன்னு கூட இந்த அரசியல் போகலாம் இல்லையா? நான் அப்படி தான் பார்க்குறேன். பட்டு தெரியல, என்னப்பா அவங்க கொடுக்குற நெருக்கடியை பார்த்தா அப்படி தான் எனக்கு தோணுது. திமுக எப்படி இதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? திமுக இதை ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு கள்ள கூட்டணி இருக்குது, இதெல்லாம் பேசி வச்சுட்டு தான் செய்கிறாங்க, மக்களே நம்பாதீங்க அப்படிம்பாங்க.
ஏன்னா எல்லாமே வந்து போராடித்தானே மக்கள் முன்னாடி நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு திசையில் இந்த வழக்கு போச்சுன்னா இதை நம்பாதீங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு செய்கிறதுங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. பட் எது உண்மைன்னு நமக்கு தெரியாது, எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறது தான். காங்கிரஸ் ஒரு பக்கம் கடுமையான பராசக்தியை பார்க்காதீங்க, ஏன்னா காங்கிரஸ் எதிரான படமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருச்சி வேலுசாமியில் ஒரு படி மேலே போயிட்டு செல்வ பெருந்தாய் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் செல்வ பெருந்தாயை திட்டுறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, படத்தில் வந்து அப்படி ஒரு டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க, நீங்கள் இனிமேல் காலத்துக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறது ஒரு டைலாக் இருக்குது. அப்போ திமுகவை சேர்ந்தவர்கள், அதுவும் இன்பன் உதயநிதி தயாரித்த ஒரு படத்தில் இப்படி ஒரு டைலாக் வரும்போது அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு அது ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கும். காங்கிரஸே விஜயால் ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு செல்வ பெருந்தகை தலைமையிலான காங்கிரஸ் வந்து திமுக ஆதரவோடு இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம் வந்து இல்லை நம்ம விஜயோட கூட்டணி வச்சாகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு பெரிய டூலாக இந்த வசனம் அமைஞ்சு போச்சு. அப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லையான்னு கேட்பாங்கல்ல. ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு மற்றொரு பேசி நன்றி.